வணக்கம், நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். கொஞ்ச நாளாக நான் யூடியூப்பில் உங்களோட சந்திக்கலை. அதுக்கு வேறு காரணம் இருக்குது. நாடகங்களில் பிஸியாக இருந்தேன், ப்ளஸ் வெளியூரில் நிறைய போயிட்டு வந்தேன். ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக யூடியூப்பில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இனிமேல் ரெகுலராக போடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதாவது ஏப்ரல் மாதம் 22 அன்றைக்கி காஷ்மீரில் உள்ள பெஹல்காம்ங்கிற இடத்துல நம்ம இந்தியர்கள் 25 பேரை பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ரொம்ப கொடூரமான முறையில் தாக்குதல் பண்ணி அவங்கள உயிரிழக்க வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எத்தனையோ விமன் தன்னோட ஹஸ்பண்டை இழந்தாங்க, எத்தனையோ தந்தைகள் தன்னுடைய மகனை இழந்தாங்க, எத்தனையோ குடும்பங்கள் அந்த குடும்ப தலைவனை இழந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோகமாக அது அமைஞ்சது. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியனையும் அது பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே உரைய வச்சது நம்ம எல்லாரையும். அந்த மாதிரி டைத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு பதிலடி கொடுக்க போகிறோமா, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சிருந்த போது அழகாக இந்திய அரசாங்கமும் சரி இராணுவமும் சரி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒன்று தொடங்கி உடனே ஒரு 2 வாரத்தில் மே மாதம் 10 பாகிஸ்தானை அட்டாக் பண்ணி அந்த டெரரிஸ்ட் குரூப்பை அழித்து ப்ளஸ் அவங்களோட ஏர்பேஸை தகர்த்துது. இதனால் பாகிஸ்தான் துண்டக்கான துணி காணுங்கிற அளவுக்கு அந்த போரை நிறுத்துகிற அளவுக்கு அவங்க வந்தாங்க. ஸோ இதுக்கு இந்திய அரசாங்கமும் சரி இராணுவம் சரி அவங்களுக்கு கொடுத்த பாடம் என்னென்னா, ஒரு நாளும் தீவிரவாதத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ தீவிரவாதம் வந்ததுன்னா கண்டிப்பாக எங்களோட பதிலடி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, ஒரு நம்பிக்கை. நம்ம அரசாங்கத்து மீது நம்ம கண்ட்ரி மீது நமக்கு ஒரு நம்பிக்கையை பிறக்கிறது. இதுக்கு கண்டிப்பாக இந்திய அரசாங்கத்துக்கு சரி இராணுவத்துக்கு சரி அண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஒரு பிக் சல்யூட் நாம் கொடுக்கணும். இந்த மாதிரி தருணத்தில் நான் சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் ட்ரூப்பில் சுப்பிரமணியம்னு இருக்கார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுப்புன்னு சொல்லுவோம். அவர் நிறைய நாடகங்கள்லாம் ஆக்ட் பண்ணிருக்கார். மேரேஜ் பெட்னு சொல்ல பார்பர் ஆக்ட் பண்ணிருக்கார். கிரேசி கிஷ்கிந்தா, ரிட்டர்ன் ஆஃப் கிரேசி, இந்த மாதிரி நிறைய நாடகங்களில் நடிச்சிருக்கார். வெரி குட் ஆக்டர். அவருடைய மகன் கௌஷிக் சுப்பிரமணியம்னு அவன் பிறவியிலே மியூசிக்கில் ரொம்ப நாட்டம் உள்ளவன். நிறைய டியூன்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். இன்ஃபேக்ட் எங்கள் நாடகத்துக்கு மேரேஜ் மேடுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கூகுள் கடோத்கஜன், தென் கிரேசி பிரீமியர் லீக், இதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லாக டைட்டில் மியூசிக் போட்டு கொடுத்தான். அது மட்டும் இல்லை, எங்களோட டிவி சீரியல் சிரி சிரி கிரேசின்னு கலைஞர் டிவியில் வந்தது, அதுக்கு ஒரு டைட்டில் சாங் ஒன்று பண்ணி கொடுத்தான். அது ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம், அவ்வளோ பாப்புலர், அவ்வளோ ஹிட்ஸ் இருக்குது அதில். அந்த கௌஷிக் சுப்பிரமணியம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிற டயத்தில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணி அந்த வீடியோவை போட்டு அதை எனக்கு அனுப்பிச்சிருந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட் வித் எவ்ரி ஒன். இந்த வீடியோ நான் யாம் பெற்ற இன்னும் பெருக வையகம் மாதிரி நாம் பார்த்து ரசித்ததை எல்லாரும் பார்க்கணும், ரசிக்கணும். அப்படி ஒரு பேட்ரியாட்டிக் சாங்கு, ரொம்ப அழகாக அந்த நாட்டுப்பற்று உள்ளவன் என்ன பண்ணுவானோ அந்த மாதிரி ஒரு பாடல் ஒன்று அவன் போட்டிருந்தான். அந்த மியூசிக் ஒன்று கம்போஸ் பண்ணியிருந்தான். அதை உங்களுக்கு கொடுக்குறோன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு மெயினாக. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய அபிப்பிராயத்தை எனக்கு மெசேஜ் மூலமாக தெரிவிங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். Saluting the brave hearts who guard our land with courage, fierce and steady hand. Their sacrifice, the nation's pride. In their valor, our hopes abide. Through every beat, their spirit sings. Our soldiers, India's eternal wings. This tribute honors the valor and sacrifice of Indian soldiers. A patriotic orchestral symphony theme by Kaushik Subramaniam.